வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் பார்த்துடலாம். முன்னாடியெல்லாம் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து கத்தி வச்சு க்ளீன் பண்ணுவேன். மேலே இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வரவே வராது. நான் என்றைக்கு இந்த பீலர் வச்சு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து எனக்கு மீன் 10 கிலோவாக இருந்தாலும் ரொம்ப குயிக்காக க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். ஒரு டைம் பண்ணாலே அதில் இருக்கிறதெல்லாம் வந்துடும். அந்த மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மீன் க்ளீன் பண்ணுற கஷ்டமே நமக்கு தெரியவே தெரியாது. எவ்வளவு மீனாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். பீலரில் இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி இருக்க பாருங்கள், இந்த பகுதி வச்சு க்ளீன் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு மட்டும் யூஸ் ஆகலாம், இன்னும் நிறைய விஷயத்துக்கு இந்த ஜிக்ஸாக் பகுதி நமக்கு யூஸ் ஆகும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலான்னு. நான் முன்னாடியெல்லாம் வெறும் பீல் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த பீலர் நிறைய விதத்தில் எனக்கு யூஸ் ஆகுது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அது என்னென்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் நான் மீன் குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மசாலா வந்து நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலா தான் நான் போட போகிறேன். தனி மிளகாத்தூள், தனி தனியாத்தூள் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மிளகாத்தூள் வச்சு தான் நான் இன்றைக்கி மீன் குழம்பு பண்ண போகிறேன். பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நான் கடுகு போடலை, வெந்தயம் மட்டும்தான் போட்டு தாளிக்கிறேன். வெந்தயம்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு. இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்றதுக்கான அளவு இது. நான் இன்றைக்கி இதில் இஞ்சி பூண்டு சேர்த்து நான் இது பண்ண போகிறேன். நான் பூண்டெல்லாம் போடலை. பூண்டு வேணும்னா நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க. நான் பூண்டெல்லாம் போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு நான் இன்றைக்கி இந்த குழம்பு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பூண்டும் இதில் போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி போடலை. வெங்காயம்லாம் நல்லா செவந்து வரட்டும். நல்லா செவந்து வர வரைக்கும் அது எண்ணெயிலே வதக்கிட்டுருங்க. கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இது ஒரு 30 கிராம் அளவு இருக்கும். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் நான். அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா ஒன்றா வதக்கிடுங்க. ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே வதக்கிட்டே இருக்காமல் ஒரு தடவை இப்படி வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா தக்காளியெல்லாம் நல்லா அந்த சூட்லேயே வெந்துடும். நம்ம அப்படியே வதக்கிட்டு இருக்கும்போதை விட இப்படி மூடி போட்டு வைக்கும்போது கொஞ்சம் குயிக்காக நமக்கு வெந்து கிடைக்கும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் வந்து எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13 பொருள் இதில் நான் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மசாலா தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். தனித்தனியாக நீங்கள் மிளகாத்தூள் போட்டு பண்ணுறதா இருந்தால் 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இது வந்து காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து மொத்தம் 3/4 லிட்டர் அளவு இதில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த லெமன் சைஸ் புளிக்கு வந்து 3/4 லிட்டர் அளவு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா இது நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நமக்கு 1/2 லிட்டராக கிடைக்கும். நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நாம் எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி நவர மீன் வச்சு இந்த மீன் குழம்பு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காய்ச்சல், சளி தொந்தரவு, உடம்பு வலி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. இப்போ நான் மீன் குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இறக்கும்பொழுது இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அது ரெண்டும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மிளகுத்தூள் வந்து நமக்கு கோல்டு, உடம்பு வலி இது எல்லாமே எடுத்துரும். கோல்டு, ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மிளகுத்தூளும் சேர்த்து. ஆனால் இந்த குழம்பு வந்து ரசம் மாதிரி இருக்கணும் அப்போ சாப்பிட்றதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நமக்கும் அந்த உடம்புல இருக்க பிரச்சனையும் சரியாகும். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். எனக்கு இன்றைக்கி கோல்டாக இருக்குது, அதனால தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக யாராவது என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்க வந்திருக்கீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.